நல்ல காரசாரமான ஒரு நண்டு வறுவல் தாங்க பண்ண போறோம். எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? கடாயில தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நம்ம பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்ப இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல உள்ள ரா ஸ்மெல் போற அளவுக்கு. இப்ப இதுல 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இத இப்ப இதுல ஒரு 3 தக்காளி பழத்தை நம்ம மிக்சியில அரைச்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இதுல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. 1 கிலோ நண்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த நண்டையும் இப்ப இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல நீங்க இந்த 1 kg நண்டு வறுவல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா டேஸ்ட் நல்லா வரும். நண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குவோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா இது உடனே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நண்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஒரு மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம். 5 ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிக்சியில கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நெய்ஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நண்டு நல்லா வெந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்க, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மசாலால நம்ம தேங்காய் பால் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம், ஃபில்டர் பண்ணி. அதை இதோட சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா தேங்காய் பேஸ்டாவே சேர்த்துக்கலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி பால் மட்டும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுகள் எல்லாமே 1 கிலோ மெஷர்மெண்ட் தான். நீங்க இதே அளவுல நண்டு வறுவல் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வருங்க. A few minutes later. நல்ல காரசாரமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. டேஸ்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசீனாஸ் கவர்மெண்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.